அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது ரெண்டுத்துக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 7. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின், தென்னிந்தியாவில் முதன்முதலில் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம். ஸோ தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொஷின், தென்னிந்தியாவில் முதன்முதலில் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம். ஸோ ஆப்ஷன் ஏ எழும்பூர், ஆப்ஷன் பி ராயபுரம், ஆப்ஷன் சி தாம்பரம், ஆப்ஷன் டி வேளச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், தென்னிந்தியாவில் முதலில் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ எழும்பூர், ஆப்ஷன் பி ராயபுரம், ஆப்ஷன் சி தாம்பரம், ஆப்ஷன் டி வேளச்சேரி. ஸோ இரண்டாவது கொஷின், சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1646, ஆப்ஷன் பி 1715, ஆப்ஷன் சி 1964, ஆப்ஷன் டி 1688. ஸோ அடுத்து மூன்றாவது கொஷின், பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டது. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் டேஷ் காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இரண்டாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் ஏ இரண்டாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் நந்திவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் நந்திவர்மன், ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் டி மூன்றாம் நந்திவர்மன். ஸோ அடுத்து நான்காவது கொஷின், இந்தியாவில் முதல் பொது நூலகம் என்ற சிறப்பினை பெற்றது எது? இந்தியாவில் முதல் பொது நூலகம் என்ற சிறப்பினை பெற்றது டேஷ். ஆப்ஷன் ஏ கன்னிமாரா நூலகம், ஆப்ஷன் பி மாநில மத்திய நூலகம் திருவனந்தபுரம், ஆப்ஷன் சி சரஸ்வதி மகால், ஆப்ஷன் டி அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்ற சிறப்பினை பெற்றது. அடுத்து ஐந்தாவது கொஷின், ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல். ஐந்தாவது கொஷின், ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல். ஆப்ஷன் ஏ திருவருட்பா, ஆப்ஷன் பி திருவாசகம், ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி திருமந்திரம். ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல். அடுத்து ஆறாவது கொஷின், மாமயிலை இச்சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. மாமயிலை இச்சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உரிச்சொற்தொடர், ஆப்ஷன் ஏ உரிச்சொற்தொடர், ஆப்ஷன் பி பண்புத்தொகை, ஆப்ஷன் டி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஆப்ஷன் டி தொழிற்பெயர். அடுத்து ஏழாவது கொஷின், சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2007, ஆப்ஷன் பி 1987, ஆப்ஷன் சி 1999, ஆப்ஷன் டி 1997. ஸோ ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி, தேர்டு கொஷினுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த டெஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.